தெய்வீக சக்தி அலை அலையாக இந்த எல்லம் முழுவதும் பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் அலை அலையாக இந்த இல்லம் முழுவதும் பாய்ந்து நிரம்பட்டும். தெய்வீக சக்தி இங்கே வாழ்வோர் வருவோர் அனைவர் உடலிலும் உயிரிலும் பாய்ந்து தூய்மையும் மேன்மையும் செய்யுமாக. வாழ்க வளமுடன். நமது ஆசான் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகர்ஷி அவர்களே சூக்குமமாக இங்கே எழுந்தருளியிருந்து நம் ஒவ்வொருவருடைய உயிரிலும் அறிவிலும் நிறைந்திருந்து இந்த மேன்மையான ஜீவகாந்த பெருக்க பயிற்சி கண்ணாடி பயிற்சியினை நடத்தி தருவார்களாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஜீவகாந்த பெருக்கம், ஜீவகாந்தம், ஜீவகாந்த பெருக்கம் பற்றி நேற்று பல தகவல்கள் நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கும் அது தொடர்பான தகவல்களை கூடுதலாக தெரிந்து கொள்ளலாம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளை நாம் பிறர் பார்க்காமல் செய்வது நல்லது. எழுதிக்கிட்டீங்களா? எழுதிக்கிட்டவங்க ஒருத்தர் படிங்க, என்ன எழுதுனீங்கன்னு படிங்க. ஏன்னா நான் ஒன்று சொன்னால் சில பேர் வேறு ஒன்று எழுதிக்கிறாங்க. என்ன எழுதிக்கிறாங்க தெரியுமா? வேறு யாரும் பார்க்காமல் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்? நல்லது. பார்த்தா என்ன அவங்களும் உட்காந்து செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க வீட்டுக்கு போய். அதனால் அவங்களுக்கு எச்சரிக்கை உணர்வுகள் இல்லாமல் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். என்ன சொன்னேன்? ஏற்படும் இல்லை, ஏற்படக்கூடும். அது ஏன் வம்பு? அதனால் பிறர் பார்க்காமல் செய்வது நல்லது. ஐயா பார்த்துட்டாங்க, நம்ம குடும்ப உறுப்பினர்களே பார்த்துருவாங்க, கெஸ்ட்டு பார்த்துருவாங்க, வேலைக்கு வர்றவங்க கூட்டப்பெருக்க வர்றவங்க பார்த்துருவாங்க. அப்படிங்கும்போது இதை நான் செய்கிறத பார்த்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடணும். செய்தால் சில தொந்தரவுகள் வரும். நீங்கள் செய்கிறீங்களே, நான் சில எச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் தெரிந்து கொண்டு சில இதற்கு அடிப்படையான ஆற்றல்களை பெற்றுக்கொண்டு செய்கிறேன், அதனால் நீங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்லிடணும். ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளையே. என்ன தம்பி, என்னத்தான் ஆச்சரியமாக பார்க்குற? ஏதாவது இதில் உனக்கு பிசிறு இருந்தால் சொல்ல, சரி பண்ணிவிடும். உன்னோட பார்வை ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக இருந்ததுனால கேட்டு. சரி நண்பர்களே, இந்த பயிற்சியை, அதுவும் விளக்கு பயிற்சி, எண்ணெய் திரி பூஜை ரூம் சாயந்தரம் மாலையில் கொளுத்தி கொண்டாந்து வாசல் மாடத்தில் வைக்கிறது, வாசல் மாடத்துலேருந்து பூஜை ரூமில் கொண்டு வைக்கிறது என்றெல்லாம் இந்துக்கள் சம்பிரதாயம் இருக்குது இல்லையா? அதனால் மாலையிலே செஞ்சிட்டா ஒரு வேலை மிச்சம். செய்யலாமா? கூடாது. நல்லா போல்டு டைப்பாக எழுதிங்க, கூடாது. மாலையில் செய்யக்கூடாது. அதை விட காலையில் மட்டும்தான் செய்ய வேண்டும். அப்படி பாசிட்டிவாக எழுதிங்க. இளங்காலையில் மட்டும்தான் செய்ய வேண்டும். காலை என்பது 3 மணிக்கு தொடங்குகிறது, 9 மணிக்கு முடிந்து போகுதுன்னு வச்சுங்களேன். ஏஎம் என்பது 12 வரைக்கும் இருந்தாலும் 3 மணிக்கு நமக்கு இந்த கண்ணோட்டத்தில் 3லேருந்து 9 அதற்குள்ளாக இந்த பயிற்சியை முடிச்சிடணும். அது ஏன் அப்படி? அதற்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்குது, அதை பிறகு சொல்கிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. இளங்காலையில் தான் செய்ய வேண்டும். 3லேருந்து 4:30 வரைக்கும் சுமாரான காலம்தான். செய்யலாம். 4:30லேருந்து 7:30 வரைக்கும் உயர்வான காலம். அவசியம் அதில் தான் செய்யணும். 7:30லேருந்து 9 வரைக்கும் கூட செய்யலான்னு வச்சுங்களேன். அதாவது 3-4:30 மத்தியமம்,
7:30 9 மத்தியமம், 4:30 7:30 உத்தமம், அதில் 4:30 6 அதி உத்தமம். இதற்கு காரணம் இருக்கிறது. சும்மா சொல்லிட்டா போச்சா? என்ன காரணம்? நண்பர்களே, நம்ம தாத்தா செத்துட்டார். ஒருத்தர் எங்கே போயிட்டார்? அந்த ஃபிசிக்கல் பாடியை கொண்டு போய் மண்ணாக்கி அல்லது சாம்பலாக்கி முடிச்சிட்டோம். ஆன்மா என்னாச்சு? ஆன்மா எங்கேயும் போக முடியாது. எங்கே போகணுன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க, பிறப்புக்கு முன்னும் இறப்பு பின்னும் உயிரின் நிலை என்ற ஒரு ரகசியம் ஒன்று சொல்லுவாங்க. இன்னும் அடுத்த மாதத்தில் சொல்லிவிடுவாங்கன்னு வச்சுங்களேன். அது வரைக்கும் இப்போ இப்படி வச்சுக்கோங்க. ஆன்மா என்பது ஆகாசம்னு சொன்னோம் இல்லையா? என்ன சொன்னோமா? அந்த ஆகாசம் எங்கே இருக்கிறது? ஆகாசத்தில் இருக்குது. இப்படி தானே சொல்கிறாங்க. விண்ணிலே இருக்கிறது. அப்போ மகாகாசம்னு பேர். உதிரியாக இன்னொரு துகளோடு இணையாமல், இணைந்தால் ஹைட்ரோஜன், அது காற்று. அது சொன்ன மடிப்பு இயக்கம்னு. அப்படி மடியாமல் உதிரியாக அண்டவெளியிலே ஆகாசம் வண்டி வண்டியாக, லாரி லாரியாக, குவியல் குவியலாக, அதுக்கு வார்த்தையெல்லாம் கிடையாது, ஓர் ஓராக அளவிறந்த நிலையில் இருக்குது. வார்த்தையே கிடையாது, அவ்வளோ இருக்குது. அதுதான் இணைந்து இயங்கும் பொழுது காற்று நெருப்பு நேர் நிலமாக மாறுது. அதே தான் நம்மிடத்துல உணர்ச்சி பெற்று இயங்கும்போது சொன்ன சித்தாகாசம்னு சொன்ன பாருங்க. உணர்ச்சி ஆகாசம்னு அர்த்தம் சித்தாகாசம்னா. சித்தாகாசமாக இருக்கிறது. காமன்லி நோன் எஸ் உயிர், உயிராக இருக்கிறது. அப்போது தாத்தா உடம்பில் இருந்து வாசம் பண்ண முடியாது என்ற நிலை உருவான பிற்பாடு அந்த மகாகாசம் என்ன ஆகும்? எங்கிருந்து வந்ததோ அங்கே போயிடும். எங்கிருந்து வந்தது? மகாகாசத்துலேருந்து. பலே நம்ம தாத்தா ஜம்முன்னு மகாகாசத்துக்கு போயிட்டு வாருன்னு நினச்சிடாதீங்க. ஆன்மாவில் களங்கங்கள் இருக்குது. வெயிட்டு, ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 களங்கங்கள் இருக்கிறதுனால அதை தூக்கிக்கிட்டு மேலே போக முடியாது. கேஸ் பலூன் தான் வச்சுங்களேன். ஆனால் கல் கட்டி தொங்க விடப்பட்ட கேஸ் பலூன் கல்லை தூக்கிட்டு மேலே போக முடியாதது மாதிரி அப்படி மேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மேகம் போகிற மாதிரி, ஒரு புகை போகிற மாதிரி, முடிந்த வரைக்கும் டிஃப்யூஸ் ஆகி, ஆனாலும் ஒரு தொகுதியாக. இதை மகிழ்ச்சி சொல்லுவாங்க, பண்டில் பண்டிலாம்பாங்க. இது அவங்க வார்த்தை. பண்டில் பண்டிலாக ஆங்காங்கு உலாவி கொண்டிருக்கோம். உலாவுதுன்னா ஏதோ அதுக்கு ஒரு மனம் இருக்கும். நான் அப்படியே வாக்கிங் போகுமான்னு தோணுன்னு நினைக்காதீங்க. அப்படியே காற்று அடித்தா மேகம் போது பாருங்க, அந்தமாரி போகும். அது எங்கே இருக்குது, எங்கே இல்லை. ரோட்டோரமாக இருக்கும், புளிய மரத்தில் இருக்கும், வேப்ப மரத்தில் இருக்கும்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. மனிதர்கள் வாழக்கூடிய ஏரியாவில் தான் இருக்கும். ஏன்னா அதற்கு மனிதர்கள் வேணும். எல்லாம் கொஞ்சம் கூடுதலான விளக்கம் இப்போ வேண்டாம். காற்றிலே கரைந்து லாரி புகை விட்டுட்டு போகுது, பின்னாலே நாம் பூந்து போகிறோம் பாருங்க. அந்த மாதிரி இந்த புகையில் நாம் பூந்து போகிற மாதிரி அந்த கூட்டத்தில் தான் பூந்து போகிறோம். எந்த கூட்டத்தில்? நாம் பயந்துக்கிறோமே எதையோ பார்த்து. எதை பார்த்து பயந்துக்கிறோம்? இப்போ பேரை மாற்றிடுவோமா? இன்னும் கொஞ்சம் மோசமாக சொல்லுங்கள். பேய் திடுக்குன்னு தூக்கி போடுதா? எங்கே தூக்கி எங்கே போடுது? பேயில் தான் தூக்கி பேயில் தான் போட்டு ஆகணும். பயந்துக்கிட்டு ஒன்று ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதனால தான் பாரதியார் சொன்னார் தனது புதிய ஆத்திச்சூடியில், பெய்தனு கஞ்சேல் அப்படின்னார். ஏன் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிறது? அதுக்கு ஒளிஞ்சிக்கிட்டு பேய்கிட்ட தான் போய் ஒளிஞ்சிக்கணும், பயந்துக்கணும். ஆகவே அதில் தான் போகிறோம். காற்று மண்டலத்தில் காந்த மண்டலம் வந்து கரைந்திருக்குன்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த காந்த மண்டலமும் இருக்குது இல்லையா? இதுவும் காந்தம் தானே, ஜீவகாந்தம் தானே, முன்னாள் ஜீவகாந்தம்.
முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்கிற மாதிரி இது முன்னாள் ஜீவகாந்தம் காற்றிலே கலந்து கரைந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறது. நேற்று நம்ம டெக்னிக் சொன்னமே, விளக்கு பயிற்சியெல்லாம் சொன்ன பாருங்க, உட்காந்து கவனிக்கிறது, என்ன காரணத்தினால அது அருள் பேராற்றலே வந்து சேர்ந்து விடுகிறது சொல்கிறோம் பாருங்க. அது மாதிரி இதுவும் வந்துடும். எது வந்துடும்? நீங்கள் வான்காந்தம் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், கூடவே ஊன்காந்தமும் வந்துடும், முன்னாள் ஊன்காந்தமும் வந்துடும். வரட்டுமேங்கிறீங்களா? அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுவோம். என்ன சொல்லிக் கொடுக்கும்? மாம்பழம் சாப்பிடு, கொய்யாப்பழம் சாப்பிடு, அவனை 4 போடு, இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கும். என்ன அதுதானே தாத்தாவுக்கு தெரியும். செத்தவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அந்த பதிவெல்லாம் நம்மகிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது நேற்று சொன்ன பாருங்க, நாகூரான் திருட தேகூரான் திடம் கொடுக்கன்னு. எவன் உள்ள வந்து நுழைஞ்சானோ அவன் செய்த பாவத்தெல்லாம் நாம் அனுபவிக்க முடியாது. அப்பப்பா வேண்டாம்ப்பா இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, குளிக்க போய் சேர் பூசிக்கிட்ட மாதிரி இருக்குது என்று நீங்கள் நினைக்கக்கூடும். உயர்ந்த பயிற்சியாச்சே. விளக்கு பயிற்சியை விட கண்ணாடி பயிற்சியில் நான் சொன்ன நிலைமைகள் விளக்கு பயிற்சியிலையும் உண்டு, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி எதுலேயும் இந்த நிலைமைகள் உண்டு. கண்ணாடி பயிற்சி ஒரு வேகமான பயிற்சி என்பதனால இதில் அந்த வேகம் இதுலேயும் இருக்கும். அதுக்காகத்தான் நாம் வந்து விளக்கு பயிற்சி ஆகட்டும் கண்ணாடி பயிற்சி ஆகட்டும் ஒரு சிறந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கொள்கிறோம். என்ன இந்த சிறந்த நேரம்? இதுதான் பிரம்ம முகூர்த்தம், உஷத்காலம், குட் மார்னிங் என்றெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கொள்கிறோம். இப்போ திகைப்பாக இருக்கும். என்ன நல்ல நேரம்? பேயெல்லாம் என்ன ஊருக்கு போயிடுமா? எப்போ எப்படி அது நல்ல நேரம் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அன்பர்களே, ஆமாம், பேயெல்லாம் ஊருக்கு தான் போயிடும். தினகரன் நிமிர்ந்து பார்க்கிறார். அது எப்படி, என்ன ஊரு போகும், ஏன் ஊரு போகும் அப்படின்னு நிமிர்ந்து பார்க்கிறார். நண்பர்களே, இங்கே வந்து நாம் வந்து ஒரு சயின்ஸை தெரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானமே, பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது. என்ன வேகத்தில் சொல்லுங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு பரீட்சை வைக்கிறேன். இப்போது மணிக்கு 1000 மைல் வேகத்தில் மகிழ்ச்சி திருப்பி சொல்லி ஒவ்வொரு லட்சத்துலேயும் சொல்லுவார். இது 1000 மைல் வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது, தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால் நேற்று அந்த விளக்கத்தை நல்லா சொன்னோம். அந்த நேற்று ஒரு சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சி நடத்தின, அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? இன்ட்ராக்ஷனா? நான் எழுதி கொடுத்த கேள்விக்கெல்லாம் மேடையில் வந்து ஒருத்தர் பதில் சொல்லிகிட்டு இருந்தார். என்ன பேர் அதுக்கு? கலந்துரையாடல். அந்த கலந்துரையாடலில் நல்லா விவரமாக சொன்ன பாருங்க. நீங்கள் மேலையும் விளங்கி கொண்டீங்க பாருங்கள். பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால அந்த வான்காந்தத்துக்கும் காற்று மண்டலத்துக்கும் எல்லையில் உரசல் ஏற்படுவதனால அந்த உரசல் காரணமாக வான்காந்தம் காற்று மண்டலத்தில் கரைந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? ஓகே, நீங்கள் சிந்தனை கொஞ்சம் மேலே தொடர்ந்து செலுத்துங்க. பூமிக்கு ஒரு இயக்கம் மட்டும்தானே, தன்னைத்தானே சுற்றி கொள்கிற ஒரு இயக்கம் தானே. சூரியனை சுற்றி வரும் பாதையில் ஓடுது. ஏன் அவ்வளவு நீளமாக சொல்கிறேன்? எவ்வளவு நீளமாக சொல்லணும்னா 66,000 பங்கு அதிக வேகமாக சொல்லணும், அதிக நீளமாக சொல்லணும். ஓன்னு சொல்லி 5-6 வருஷம் கழித்து முடிக்கணும். அவ்வளவு நீளமாக சொல்லணும். ஏன் சொல்லுங்கள்? 1000 மைலுக்கும் 66,000 மைலுக்கும் எவ்வளவு இருக்குது? அந்த வேகத்தில் ஓடுதுன்னா எதில், எந்த மீடியத்தில் ஓடுது? வான்காந்தம் என்ற மீடியத்தில் ஓடுது. வான்காந்தம் தடுக்கும் இல்லையா? முட்டி தள்ளி விட்டு போகுது. முட்டி தள்ளினா அது என்ன செய்யும்? எதிர்க்கும் இல்லையா? ஆகவே வான்காந்தம் வேகமாக உள்ள வரும். ஒரு காலத்தில் பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. அதனால் ஆக்சிடெண்ட்டால் ஆன பஸ்ஸையும் ரோட்டில் விடுவாங்க. முன்பக்கம் கண்ணாடியே இருக்காது, டிரைவர் பக்கமும் கண்டக்டர் பக்கமும் கண்ணாடியே இருக்காது. முகமும் தெளிவாக தெரிய வேண்டிய ஒரு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். அதற்கு இந்த காலத்தில் வந்த டியூப் லைட்டு ரொம்ப பொருத்தம். பாருங்கள், ஒரு கோஇன்சிடென்ஸ். டியூப் லைட்டு எவ்வளோ காலமாக இருக்குது?
ஒரு 100 வருஷமாக இருக்குமா, ஒரு 75 வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மகரிஷி இந்த கண்ணாடி பயிற்சி செய்ய ஆரம்பித்ததும் கரெக்டாக அந்த நேரம் தான். அப்போ இறைவன் அப்பப்போ தான் இயற்கை அன்னை தன் மடியிலிருந்து எடுத்து எடுத்து கொடுப்பாள். அதை மனிதன் எடுத்துக்கொண்டு நான் கண்டுபிடித்து விட்டேன்னு சொல்லுவாங்க மகரிஷிகள். அந்த காலத்தில் வள்ளலார் கூட தான் கண்ணாடி பயிற்சி செஞ்சுருக்கிறாரு, அதுக்கு லைட்டை கொளுத்தி வச்சுக்கிட்டாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவர் செய்தது வாஸ்தவம் தான். ஆனால் அந்த விளக்கை அவர் எங்கே வச்சுக்கிட்டார் தெரியுமா? கண்ணாடிக்கும் நமக்கும் நடுவில் வச்சு விட்டார். இது எப்படி தான் செய்தாரோ, ரொம்ப கஷ்டம். நான் செய்து பார்த்தேன். என்ன தெரியுமா, மடியில் வெளிச்சம் அதிகமாக தெரியும், முகம் கருப்பாக தெரியும். அது ரிலேட்டிவாக பார்க்கும்போது ரொம்ப கருப்பாக தெரியும். பஞ்சமுக குத்து விளக்கு ஏற்றி வச்சுருப்பாரோ, அதெல்லாம் சரியான தடையும் இல்லை, நமக்கு கிடைக்கல. அப்படி வச்சாக்கா இந்த நடுவில் இருக்கிற விளக்குண்ட பிரபையில் வெளிச்சத்துக்கு அந்தாண்டை இருக்கிறத நாம் பார்க்க முடியாது தெரியுமா? அந்த பிரபையில் முகம் தெரிய மாட்டேங்குது. வேறு வழி இல்லாமல் அவர் சங்கடப்பட்டிருப்பார். இதை இன்னொரு செய்தியும் தெரிந்து கொள்ளுங்க. இந்த எட்டை இருந்து பார்க்குறவங்களுக்கு கண்ணாடி தெரியாது. வள்ளலார் பயிற்சி செய்கிறார், காலையில் செய்வார். வெளிச்சம் கரண்ட் விளக்குலாம் கிடையாது, தெய்வ விளக்கு தான். இங்கே எட்டை இருந்து பார்க்குறவங்களுக்கு கண்ணாடி தெரியுமா? என்ன ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குங்களா? தெரியாது. அப்போது என்ன நினைப்பாங்க அவங்க? விளக்கை கொளுத்தி வச்சுட்டு சாமி கும்பிடுறார் வள்ளலார், ஜோதி வழிபாடு பண்ணுகிறார்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அனுமானித்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். அப்போ தக்க லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்க வேண்டியது. இட் கோஸ் வித்தவுட் சேயிங். ஒரு மேட், ஒரு தலையணை, ஒரு விரிப்பு, ஏதாவது தலையணத்தை வாய் தவறுதலாக சொல்லிவிட்டு அதை எழுதிக்காதீங்க. ஒரு மேட்டு, ஒரு விரிப்பு, ஒரு பாய், ஒரு மணப்பலகை, ஏதோ ஒரு நான் கண்டக்டர் போட்டுக்கிட்டு தான் விளக்கு பயிற்சியும் கண்ணாடி பயிற்சியும் செய்ய வேண்டும். மிரர், நீங்கள் வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. இங்கே ஆழியாரில் வைத்திருக்கக்கூடிய கண்ணாடி 2க்கு 1.5 சைஸில் இருக்குது. ரொம்ப கரெக்டான சைஸ். சில பேர் நான் உயரமான ஆள், ஆகவே 2.5க்கு 1.5 வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்குகிறாங்க. நான் கூட தான் உயரமான ஆள். மகரிஷி 2க்கு 1.5ங்கிற கண்ணாடியில் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சாமி, எங்கள் வீட்டில் கண்ணாடி இல்லை சாமி, இந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போகணும், அந்த கண்ணாடி தான் கொடுத்தார். மகிழ்ச்சியில் ஏதாச்சும் கேட்டு பாருங்கள். ஏதோ ஒன்று இல்லைன்னு நினைக்கடி கையை பேசிங்கன்னா போதும், உடனே கொடுத்துருவார். அதனால தான் அருள், அருள் என்றால் கொடுத்தல். மேன்மையானதை தெய்வீகமானதை கொடுக்கும்போது கை என்பது அருளாக மாறிடும். அருளாளராக அவர் திகழ்வதற்கு காரணம் கொடுப்பார். எல்லாம் போக போக தெரிந்து கொள்ளுங்க அவருடைய வரலாறு. கிட்டேயே இருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எங்கே ஞானத்தை காணும்? ஞானத்தை கேட்டு தெரிந்துங்க, எப்படி உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்ளுங்க. ஆகவே 2க்கு 1.5, ஆனால் சுத்தமாக இருக்கணும். சுத்தம்னா 100க்கு 100 சுத்தமாக இருக்கணும். அது என்ன அசுத்தம்? கரை இருக்கக்கூடாது, புள்ளி இருக்கக்கூடாது, கீரல் இருக்கக்கூடாது, ரசம் பொங்கி போச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை விட முக்கியமாக ஆண்டுலேஷன் வரக்கூடாது, அலை அடிக்கக்கூடாது. அதில் வளைவு இருக்கிறதுனால, ரசப்பூச்சி சரியாக இல்லாதனால உருவத்தை நெளித்து காட்டும். இங்கே வச்சு அந்த கட்டடத்தை அந்த மூலையை பார்த்தீங்கன்னா அந்த தூண் மட்டும் கொஞ்சம் இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். தூணு நல்லா தான் இருக்கும். அதை இன்னும் நான் தமாஷ்லாம் இருக்கிறதில்ல. கண்ணாடி இப்படி வைத்து கொண்டு இதில் எட்ட உள்ள ஒரு நேர்கோட்டான ஒரு கட்டடத்தை, ஒரு தென்னை மரத்தை அப்படி பார்க்குறீங்க. அந்த தென்னை மரத்தை இங்கேருந்து பார்க்குறீங்க. கண்ணாடி லேசாக ஆட்டி பாருங்கள், தென்னை மரம் பாம்பு டான்ஸ் ஆடும். வீட்டில் இருக்கிற கண்ணாடியும் அப்படி தான். நீங்கள் ஷேவிங் பண்ணிக்கிற கண்ணாடி கூட அப்படி தான் வச்சுக்கோங்களேன். அது மேக்னிஃபை ஆகிடும். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பொருளை நாம் பார்த்தோமானால். அப்படிப்பட்ட கண்ணாடி ஆகவே ஆகாது. ஏன்னா நம்ம பிம்பத்தில் உடைய ஒளி, பிம்பத்தினுடைய பிக்சர் நமக்கு வருதுன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அது எங்கேயோ போகும். அது பெருக்கத்துக்கு சுத்தமான கண்ணாடி வாங்கிக்கொள்ள வேண்டியது.
நண்பர்களே, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க யூனிஃபார்ம் சொல்லி. அந்த ட்ரெஸ் ரொம்ப பொருத்தமானது கண்ணாடி பயிற்சி செய்வதற்கு. அதாவது லைட்டாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். அதில் கூட பார்டர் இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இவங்களுக்கு உள்ள ட்ரெஸ் இருக்குது பாருங்கள், பார்டர் கடர் இல்லாமல், கான்ட்ராஸ்ட் இல்லாமல், அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லது. ஏன்னாக்கா நீங்கள் கண் உதைப்பீங்க அப்புறம் இல்லையா, விளக்கு பயிற்சி கண் உதைக்கும் போது நெகட்டிவ் தெரியும். நெகட்டிவ் டபுள் கலர்லேயும் டிஸ்ட்ராக்டிங்காகவும் இருக்கும். பூ, அலங்காரம், கட்டங்கள், அல்லது கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் இருந்ததுன்னா அதுமாரி இருக்கும். ஆகவே லைட் கலராகவோ அல்லது ஒயிட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. மேலும் கீழும் ஒரே மாதிரி டிசைன் அதிகமாக இல்லாமல் இருந்தால் நல்லது. அப்படிலாம் இல்லைங்க, சரி செய்யுங்க. சில பேர் நான் விசாரிப்பேன், கண்ணாடி பயிற்சி செய்கிறியா தம்பி? செய்கிறேன். செய்யலை. ஏன் செய்யலை? அது மேலே ஒரு ட்ரெஸ்ஸு, கீழே ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா, மேலே பனியன் போட்டிருப்பேன், கீழே கையில் கட்டியிருப்பேன். அதான் நீங்கள் வானான்னு சொல்லிட்டீங்களே, அதனால் விட்டுட்டு ஏதோ ஷாக். இப்போ பெண்கள் ஜாக்கெட் ஒரு கலரு, புடவை ஒரு கலராக இருக்குதுங்க, இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. நாம் அப்படி சொல்லலையே. மிகவும் பொருத்தமாக இருக்கும் நீங்கள் ஈவன் ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னாக்கா. இல்லைன்னா அதனால் ஒன்றும் பெரிய குறைபாடு வந்துடாது. 100% பெருக்கம் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் எஸ்கேபிசம் அவ்வளோதானே. கான்ட்ராஸ்ட் ட்ரெஸ்ஸில் தானே இருக்கீங்க, பேண்ட்டு ஒயிட்டு, ஷர்ட்டு டார்க்குன்னு. ஒன்றும் வேண்டாம், உங்கள் அப்பா வேட்டி கட்டியிருக்காரு இல்லையா, அந்த வேட்டியில் ஒன்று கேட்டு வாங்கிங்க. பயிற்சி செய்யும்போது அப்படியே போத்திக்கிட்டு உட்காந்து பயிற்சி செஞ்சோம்னாக்கா வெள்ளலாறு மாதிரி இருக்கும். அப்புறம் அதே வேட்டியை அங்கேயே வச்சுக்கிறது நல்லது, கண்ணாடி பக்கத்துலேயே. கண்ணாடியே மற்ற பயிற்சியை மற்றவர்கள் பார்க்காம செய்யணும்னு சொன்னோம் இல்லையா, கண்ணாடியும் மற்றவங்க பார்க்குறது நல்லதில்லை. ஏன்னா மற்றவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுடைய வைப்ரேஷனுடைய பதிவு அதில் ஏற்பட்டு போகும். அவர்கள் உலகியல்காரர்கள். ஒரு கெஸ்ட் வந்தாங்க உங்கள் வீட்டுக்கு, அழகான கண்ணாடி வச்சுருக்கீங்க, நான் இங்கே உட்காந்து ஷேவிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணிக்குவார். ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், அழகு பார்க்குறேன் என்று செய்வாங்க. அந்த உலகியல் உபயோகத்துக்கு அதை அனுமதிக்கக்கூடாது. நீங்களே கூட அதில் ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது. ஆகிய அதை திருப்பி வச்சு சில பேர் ஒரு ஷட்டர் ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சுக்குவாங்க. அதெல்லாம் நம்ம தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து, வீணான செலவு. அப்படி திருப்பி வச்சுட்டா போதும். மேசைக்கும் செவத்துக்கு நடுவில், அல்மிராவுக்கும் செவத்துக்கு நடுவில், கட்டிலுக்கும் செவத்துக்கு நடுவில் அப்படி திருப்பி வச்சுட்டா போதும். பெட்ரூம்லேயே கண்ணாடி பயிற்சி செய்யலாம். அது எப்படிங்க பெட்ரூமில் செய்கிறது, இது புனிதமான சமாச்சாரம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. தாவங்கமாக நம்ம ஆன்மீகத்தில் ஒன்றும் புனிதமும் இல்லை, அபுனிதமும் இல்லை. அபுனிதம்னு வார்த்தை தேடாது எங்கேயாச்சும் போய். புனிதம் இல்லாத நான் ஒரு ஆனா சேர்த்துக்கிற சொல்கிறேன். லட்சணம் அவலட்சணம் மாரி அது நம்ம ஆன்மீகம் மொத்தமே புனிதம்தான். அதில் புனிதம் இல்லாத நேரமோ இடமோ செய்யவே கிடையாது. ஆகவே பெட்ரூம்லேயே செய்யலாம். பூஜை ரூமில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அங்கே இடைஞ்சமெல்லாம் இருக்கும், ஏகப்பட்ட படம், லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் இருப்பது டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். உங்களுடைய பேக்ரவுண்டு கண்ணாடி பயிற்சி இப்படி செய்கிறீங்க, அந்தாண்ட சுவர் இருக்குது, பின்னால் சுவர் இருக்குது, ரெண்டும் ஈவனாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா அங்கே ஒரு சைக்கிள் ஒன்று நிற்குது, இங்கே ஒரு கேஸ் சிலிண்டர் ஒன்று கிடக்குது, ஏன்னா உங்களுடைய பார்வைக்கு தொந்தரவாக டிஸ்ட்ராக்ஷன், கவன சிதறலாக அது இருக்கக்கூடும் என்பதனால சுத்தமான இடம் இருந்தால் நல்லது. எங்கள் வீட்டில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் அங்கே ஒருத்தவங்க படுத்துருப்பாங்க, இங்கே ஒருத்தர் கால் நீட்டிட்டு இருப்பாங்க, இங்கே ஒருத்தவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, என்னங்க செய்ய சொல்கிறீங்க, அதனால் செய்யலான்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் முடிந்த வரைக்கும், இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். பயிற்சி செஞ்சால் போதும். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பெரிய தொந்தரவு தெரியுமா, அது எங்கேருந்து தவிழ்ந்து மடியில் உட்காந்துக்கும். நான் எழுந்து ஓடு, நான் கண்ணாடி பயிற்சி செய்கிறேன், இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் அறுவடை செய்கிறேன். எங்கே போச்சு? குழந்தையே ஒரு ஜீவகாந்தான். நீங்கள் குழந்தைய தொட்டு பழகிறீங்கன்னா யார் குழந்தையாக இருந்தாலும் அது ஏன் அவ்வளோ சுகமாக இருக்குது? அவ்வளோ அதாவது மகிழ்ச்சி சொல்லுவாங்க, 6 அடி வளர வேண்டிய ஜீவகாந்தம் 1 அடியில் கம்ப்ரஸ்டாக இருக்கிறதுனால ஜீவகாந்தத்தை அந்த உடம்பை தொட்டாலே சுகமாக இருக்கும்.
அந்த அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து குறைவான இடத்துக்கு வரும்னு சொன்ன பாருங்க, குழந்தைகிட்டேருந்து நம்மகிட்ட வரும். இதனால தான் சில பேர் குழந்தைய தொட விட மாட்டாங்க. நோய்க்காரவங்க இருப்பாங்க, பொறாமைக்காரவங்க இருப்பாங்க, திருஷ்டிக்காரவங்க இருப்பாங்க. அவங்களாம் நம்ம குழந்தைகிட்ட உள்ள ஜீவகாந்தெல்லாம் மாறிட்டு போயிட்டா குழந்தைக்கு உடம்பு நல்லா போய்ட்டு ஒரு கருத்து ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதை பற்றி நீங்கள் பரிசீலனை பண்ணி பாருங்கள். ஆகவே குழந்தை வந்து தவழ்ந்து வந்ததுன்னா, மடியில் உட்காந்துன்னா, கொஞ்சம் கோணம் வச்சு காட்டுச்சுனாக்கா, கையை காலை அடிச்சுனாக்கா, போய் கண்ணாடியை தொட்டுச்சுனாக்கா என்ன செய்யணும்? 2 நாளைக்கு 1 வாரத்துக்கு உன் இஷ்டம்னு அனுமதிச்சிடுங்க. அதுக்கு வந்து அழுத்து போவோம். ஏன்னா முறை நாளைக்கு கீழே நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. நான் பாட்டு லைட்டை போட்டு நான் பாட்டு செய்கிறேன். அடுத்தவங்களுக்கெல்லாம் தூக்கம் வராது தெரியுமா? ஒரே ஹாலில் படுத்துருந்தாங்கன்னா, இது காலமில் ஆரம்பிச்சிட்டாரா இவர் வேலை அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா இங்கே பெருகாது ஜீவகாந்தம். பெருகினாலும் சௌமியமாக இருக்காது. ஆக அப்படிப்பட்ட இடத்துல பொழுது ஒடிஞ்சு செஞ்சுக்க வேண்டியது தான். அதில் தென்னைக்கு தூக்கிட்டு ஓடிட வேண்டியது தான். கொரட்டுக்கு தூக்கிட்டு ஓடிட வேண்டியது தான் கண்ணாடி. முரண்பாடு கூடாது என்பதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். கண்ணாடி பயிற்சியிலையோ ஆன்மீகத்திலையோ நமது அருள் தந்தையவர்கள் சொல்வார்கள் அல்லவா, குடும்ப அமைதியை பராமரியுங்கள், எதை தியாகம் பண்ணியாவது குடும்ப அமைதியை பராமரியுங்கள், ஞானமே ஆனாலும் குடும்ப அமைதியை இழந்து பெறுவதானால் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது இந்த கண்ணாடி பயிற்சி சில தொந்தரவுகளை உண்டு பண்ணோம். குடும்பத்தில் வீட்டில் முதல்ல கண்ணாடி வாங்கணுமே, 300-400 ஆகணுமே, அது இருக்குதா? கொடுப்பாங்களா? அப்பாட்ட போய் சண்டை போட்டு நிற்கலாமா? அழலாமா? முரண்பாடு இல்லாமல் சௌமியமாகவே நமது குறியாகிய ஞானத்தை பெற வேண்டும். அப்போது இந்த மாதிரிலாம் ஒரு சுமூகமான சூழ்நிலையை, நல்ல அலை இயக்கத்தை நாம் ஏற்படுத்தி அந்த அமைதியான தெய்வீகமான அலை இயக்கத்தில் குந்தி நாம் கண்ணாடி பயிற்சி செய்ய வேண்டும். கண்ணை திறந்து பிம்பத்தை பார்க்கணும். பிம்பத்தை உற்றும் தொடர்ந்தும் கூர்ந்தும் பார்க்கணும். எல்லாம் கர்ச்சிப் கொண்டாந்துருக்கீங்களா? கர்ச்சிப் சரி. பாசஸ் கொடுக்குற பாடம் இன்னைக்கா வேற ஒரு நாளைக்கா கொடுத்துடலாமா? சரி. ஒரு கர்ச்சிப் துண்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நாம் பிம்பத்தை உட்காந்து பார்க்கும்போது ஜீவகாந்தம் உடனடியாக பெருகும், வேகமாக பெருகும். அந்த புது ஜீவகாந்தம், புது வான்காந்தம் உள்ள புகுந்து ஜீவகாந்தமாக மாறுவதனால உடனடியாக ஒரு சுகம் தெரியும், இனம் புரியாத சுகம் தெரியும். அது புலகாங்கிதமாயிருக்கும், புல்லரிப்பு ஏற்படும். அதனால் ஆனந்த கண்ணீர் வரும் சில பேருக்கு. அதுமாதிரி கண்ணீர் ஒழுகுச்சுன்னாக்கா நம்ம கவனம் குறையும் இல்லையா? அதனால் கண்ணீர் உடனுக்குடனாக தொடச்சிக்கிறதுக்காக ஒரு கைக்கூட்டை வாழ்த்துருவாங்கன்னு நான் சொல்லுவேன். நேற்று மறந்து போச்சு. சரி, சட்டத்தில் போய்ட்டு தொடச்சிக்க வேண்டியது தான். கண்ணு வந்து பயந்துடாதீங்க, உடனே நின்றுடும், அல்லது 4 நாளில் நின்றுடும், ஒரு வாரத்தில் நின்றுடும். தொடர்ந்து விளக்கு பயிற்சியிலையோ கண்ணாடி பயிற்சியிலையோ கண்ணீர் வருமானால் கண்ணில் கோளாறுன்னு அர்த்தம். அதுக்கு வந்து கண்டாக்டரை போய் பார்க்க வேண்டியது தான். நாம் நமது ஆற்றலை இன்னொருவருக்கு வழங்கலாம். அது பேர் பாசஸ் கொடுத்தல்னு வச்சுருக்குறோம். அந்த பாசஸ் கொடுப்பதற்கு ஒரு ஆள் கொடுக்க முடியாது. இந்த ஆளுக்கு நீ கொடு, அந்த ஆளுக்கு நான் கொடுன்னு. அதனால் ஒரு துண்டை போட்டு எதிரில் போட்டு அதை ஒரு குழந்தைய பாவிச்சுக்கிட்டு பாசஸ் கொடுக்க கற்றுக்கொள்ளலாம். அதனால் துண்டு ஒன்று இருந்தால் நல்லது. ஓகே, அப்போது அவ்விதமாக நாம் பயிற்சியை ஆரம்பித்து செய்கிறோம். அப்படி பழக்க தோஷத்தின் காரணமாக கண்ணாடியை பாருங்கன்னு நான் சொல்லுவேன் இப்போ பயிற்சியின் போது. நீங்கள் பிரேமகிரேமும் பார்க்கக்கூடாது. எதை பார்க்கணும்? பிம்பத்தை பார்க்கணும். பிம்பத்தை பாருங்கள், உங்களை பாருங்கள், உங்கள் உருவத்தை பாருங்கள் என்று சொல்லுவேன். அப்போது கண் புதைத்து விளக்கு பயிற்சியில் கண் புதைத்தோம் இல்லையா? அதே மாதிரி இதுலேயும் கண் புதைக்கிறது உண்டு. கண் புதைத்து நிஜம் உடலை பார்க்குறோம், மனக்கண்ணால் பார்க்குறோம். கண்ணை திறந்து பிம்ப உடலை பார்க்குறோம், கண்ணை திறந்து பார்க்குறோம். அது இந்த பார்க்கறதுங்கிறது ஒரு குழப்பத்தை உண்டு போகணும். நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும். உடம்பை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் கண்ணை திறந்துடக்கூடாது. கண்ணை மூடிய நிலையில் மனதால் உடம்பை பாருங்க என்று இவ்வாறு 3 முறை பிம்ப தரிசனம்,
3 முறை கண்புதைத்தல் போதும், தாராளம். அதிலே பெருகிடும். ரொம்ப நல்லா இருக்குது இந்த பயிற்சி என்று 5 தடவை 6 தடவை 15 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அது சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்தோன்னா நின்றுக்கும். அவ்வளோதான் கொள்ளும், அவ்வளோதான் வரும் திஸ் டைம். ஆகவே நீங்கள் அன்னெசரி எக்ஸசைஸாக உட்காந்து கண்ணை மூடி கண்ணை திறந்து விட்டு நேரத்தை வீணாக போக்கிக் கொண்டிருக்க வேண்டாம். வீட்டில் பயிற்சியை செய்யும்போது 3 முறை போதும். கொஞ்சம் டெஃபிஷியன்சி இருக்குது, வாங்குது, நிறைய கொள்ளுது, நேரமும் இருக்குது நமக்கு அப்படின்னா 5 முறை செய்யலாம். அது எல்லாருக்கும் இல்லை, சில பேர் தேவைப்பட்டவங்க 5 முறை செய்யலாம், அதற்கு மேலே செய்ய தேவையில்லை. இப்போவே ஏதாவது நான் சொல்லி வந்ததில் சந்தேகம் இருந்தால் கேட்டுருங்க. மாதவிலக்கு நாளில் செய்யக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாது, ஜுரம் இருந்தால் செய்யக்கூடாது, ஃபீவரிஷாக இருந்தால் செய்யலாம். ஜுரம்னு வந்துடல, அலுப்பாக இருக்குது, பாடி பெயினாக இருக்குன்னு செய்யலாம், உடனே சரியாகும். ஆனால் ஜுரம் வந்துடுத்துனாக்கா செய்யக்கூடாது. தலைவலி ஜுரம் இருந்தால் தவமும் ஜீவகாந்த பெருக்கமும் ஆகாது. தலைவலி ஜுரம் இருந்தால் சாந்தியோகம் பிரமாதமாக அதுவே வைத்தியமாகவும் ஆகிடும். இந்த கண்ணாடியை ஒரே கண்ணாடியை அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் பயன்படுத்தலாம். ஜீவகாந்த பெருக்கம் தெரிந்திருந்தாங்கன்னா புது கண்ணாடி தான் வாங்கி ஆகணும். பழைய கண்ணாடியில் உலகியல் பதிவுகள் இருக்கும், அது ஆகாது. சுத்தமாக இருந்தாலும் ஆகாது, புது கண்ணாடி தான் வாங்கி ஆகணும். எங்கள் வீட்டு கெஸ்ட்டு வந்திருக்குறாங்க, அவங்களுக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தெரியும். அவங்கள சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் செய்யுங்க என்று அவங்கள இந்த கண்ணாடியை பயன்படுத்த அனுமதிக்கலாம். பக்கத்து வீட்டில் ஒரு ஏழை இருக்கிறாரு, அவர் கண்ணாடி வாங்க அவரால் முடியாது, அவரும் கற்று வச்சிருக்கிறார், வந்து நம்ம வீட்டில் காலை செய்துட்டு போங்க என்று சொல்லலாம். மன்றங்களில் பயிற்சி செய்யும்போது நிறைய கண்ணாடி தேவைப்படும். மன்றங்களில் இந்த பயிற்சி கற்றுக் கொடுக்கும்போது அகத்தாய் 3ஆம் நிலை பயிற்சியில் அப்போ இரவல் கொடுத்து உதவலாம். இந்த கண்ணாடியில் ஏதோ புனிதம் இருக்குது, அது யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடாது. இந்த உபயோகத்துக்கு கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கலாம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சி முன்னாடியா இல்லை தவம் முன்னாடியா ஒரு கேள்வி வரும். எதை முன்ன வைக்கிறது எதை பின்ன வைக்கிறது? 2 மாதிரியும் செய்யலாம், தப்பு கிடையாது. ரெண்டும் 2 விதமான சிறப்பு. தவம் செய்து நேற்று சொன்ன பாருங்க, தவமே ஒரு ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயே பெருகி இருக்குது, 2 4 ஆயிருது. இப்போ நீங்கள் கண்ணாடி பயிற்சி செஞ்சீங்கன்னா 4 16 ஆகும், இல்லைன்னா 2 8 தான் ஆகும். ஆகவே தவம் செய்துவிட்டு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்வது வேறு. சில பேருக்கு தவமே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க ஜீவகாந்த பெருக்க பயிற்சி முதலிலே செய்துவிட்டு ஜீவகாந்தம் பெருகி இருக்கக்கூடிய அளவில், ஜீவகாந்தம் தானே பல வேலைகள் நம்ம உடம்புல செய்யுதுன்னு சொன்னோம். எண்ணமாக இருப்பது, மனமாக இருப்பது, அதுதானே ஜீவகாந்தம் தானே. அப்போ ஜீவகாந்தம் கம்மியாக இருந்தால் மனதினுடைய ஆற்றல் கம்மியாக இருக்கும், தாவமும் கம்மியாக இருக்கும். ஜீவகாந்தம் அதிகமாக இருந்தால் தவம் மனதினுடைய ஆற்றல் கூடுதலாக இருக்கும், அதனால் தவமும் கூடுதலாக இருக்கும். ஆகவே தவம் நல்லா வருதுன்னு தெரிய உள்ளவங்க முதலிலே ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, பிறகு தவம் என்று வைத்துக் கொள்ளலாம். குளியல் முன்னையா ஜீவகாந்த பெருக்க பயிற்சி முன்னையா? பெட்டர் இஸ் குளியல் முன்ன. ஏன்னா நாம் குளிக்கும்போது ஜீவகாந்தம் தண்ணியில் கரைஞ்சி கொஞ்சம் ஓடிடும். பயந்துடாதீங்க, நான் நிறைய இந்த பயந்தாங்குழியெல்லாம் பார்த்துருக்குறேன். அதனால அவங்க குளிக்கிறதே இல்லை. ஏன் குளிக்கிறது இல்லை? நீங்கள் தானே ஜீவகாந்தம்லாம் கரைஞ்சி ஓடிடுதுன்னு சொன்னீங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கை ஆகிடுவேன். இப்போ அதுக்கெல்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டே போனால் போடுமே. அப்படியே பொட்டலம் கட்டியாக வச்சுருக்கிறோம் ஜீவகாந்தத்தை, நாளைக்கு உட்காந்து பெருகிட்டா போகுது. எத்தனையோ ஓட்ட வச்சுருக்கிறோம் ஜீவகாந்தம் ஓடுறதுக்கு. காரம் சாப்பிட்றீங்க பாருங்க, அதை போல் ஜீவகாந்த பறிமுதல், ஜீவகாந்த நஷ்டம் ஒன்றுமே கிடையாது. கெட்ட எண்ணம், பொறாமை, கோபம்,
கண்ணாடி பயிற்சி செஞ்சு என்ன பிரயோஜனம்? இங்கே சம்பாரித்து கொண்டு போய் அங்கே கொட்டிட்டு வர்ற மாதிரி ஆகும். அது எவ்வளவோ இருக்கிறதுனால இந்த குளிக்கிறதுனால கொஞ்சம் அப்படி லேசாக கரைஞ்சி போயிடும். இதுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுப்பாங்க மகர்ஷி. நீ அங்கிருந்து இங்கே வாங்கிக்கோமாங்க. நீரிலே உள்ள தெய்வீக சக்தியின் உடலில் பாய்கிறது. உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெறுகின்றன. நீரிலே உள்ள தெய்வீக சக்தியின் உடலில் பாய்கிறது. இப்போ போகுமா வருமா? அது மாதிரிலாம் ஒத்திகள் இருக்குது. பெருங்காற்றிலே இருக்கக்கூடாது. ஆடிக்காற்று அடிக்குது பாருங்க. என்ன ஆடிக்காற்றில் ரொம்ப அடிபட்டோம்னா உடலில் சோறு வரதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இது வேறு விஞ்ஞான காரணங்கள் சொல்லுவாங்க. இந்த காரணமும் உண்டு. ஜீவகாந்தம் அப்படி காற்றுல கரைச்சி போயிட்டே இருக்கு. ஆகவே நாம் ஜீவகாந்தத்தை சேமிக்கணும் போது சுவை உணர்வுக்கு பிரதானம் கொடுக்கக்கூடாது. காரம் 10ல் ஒரு பங்காக குறைச்சிக்கலாங்கிறது என்னோட கணக்கு. வழக்கமான காரம் லெவலை விட 10ல் ஒரு பங்காக குறைச்சிக்கலாம். ஏன்னா காரமே இல்லாமல் வெறும் இனிப்பாக சாப்பிட்டா என்ன சாமின்னு கேட்பேன். செரிமானம் ஆகாதுமாங்க. காரம் தான் செரிமானம் என்பதற்கு ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடியது காரம். இதில் கொஞ்சம் மிளகா காரமாக இல்லாமல் மிளகு காரமாக இருந்தால் நல்லது. அப்படி குளியல் என்பது முந்தி இருப்பது பொருத்தம். முந்தி இருந்தாலும் பரவாயில்லை. உடல் பயிற்சி, நமது உடல் இயக்கம் உழைப்பு எல்லாம் ஜீவகாந்தத்தை செலவு பண்ணுமா? நீங்கள் கையை சுற்றுறீங்களா? அதுவும் இளம் பிள்ளைகள் என்னமா செய்வீங்க? கரப்பரன்னு கையை சுற்றுவாங்க. மெதுவாகவே சுற்றுறீங்க. அது ஒரு உழைப்பு தானே. ஆகவே இந்த ஜீவகாந்த உடல் பயிற்சியில் கொஞ்சம் ஜீவகாந்த சேதாரம் வரக்கூடும். அதனால் இந்த விளக்கு கண்ணாடி பயிற்சியை பின்னால் வைக்கிறது நல்லது. முன்னாடி வச்சோம்னா பெருகி வந்திருக்கக்கூடிய ஜீவகாந்தம் கொஞ்சம் உதறிடுவோம். இதுக்கு பொருத்த நிமித்தம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, முன்னாடியும் செய்யலாம் பின்னாடியும் செய்யலாம் உடற்பயிற்சியை, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. தகவலுக்காக செய்திக்காக இதெல்லாம் சொல்கிறேனே தவிர உங்களை நெருக்கி பிடிச்சி பார்த்தோம்னா கடைசியில் எல்லாம் வேணாங்க, அந்த விவகாரமே வேணாம், கண்ணாடி வேணாம், விளக்கம் வேணாம், போங்க. இத்தனை கண்டிஷன் நடுவில் நான் எங்கே செய்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். செய்திக்காக அவங்கள பொருத்தப்படுறவங்க சௌரியப்படுறவங்க உடல் பயிற்சியை முடிச்சுட்டு கண்ணாடி பயிற்சி செய்யுங்க. பொருத்தப்படாதீங்க அது கிடக்கு அப்படின்னு கண்ணாடி பயிற்சியை முன்னாடி செஞ்சுட்டு பின்னால் உடல் பயிற்சி செய்யுங்க. சந்தேகம்? அந்த பக்கம் விளக்கு அவ்வளோதானே, போடுங்க பாவம். எழுந்திரிக்காதீங்க, நான் செய்திக்காக சொல்கிறேன். இங்கே தொண்டர்களை விட அன்பர்கள் அதிகமாக இருக்கீங்க. அன்பர்களே தொண்டாராக மாறிடுங்க. கண்ணாடியை எடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைக்கணும். இந்த முழங்காலுக்கும் அந்த முழங்காலுக்கும் இந்த இவர் பார்க்கும்போது அந்த முழங்கால் அடுத்தவங்க முழங்கால் தெரியக்கூடாது. தெரிஞ்சால் என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. தெரிஞ்சுட்டு போட்டுருங்க, உங்கள் முழங்கால பாருங்க. ஆகவே தள்ளி 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 வச்சுருங்க. அது ஸ்ப்ரெட் பண்ணி ஈவன் பண்ணி தள்ளி தள்ளி வச்சுருங்க. நீங்கள் போய் உட்கார்ந்து பாருங்கள், பாதமும் சிரசும் தெரியணும். தெரியலைன்னா உங்களையோ கண்ணாடியோ சரி பண்ணிங்க. நீங்கள் 2 முழங்காலும் தெரியுதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு கண்ணை மூடிட்டு பார்த்தோம்னா இந்த முழங்கால் இடிக்கும். ஒவ்வொரு கண்ணாக மூடிக்கொண்டு பார்த்தாலும் 2 முழங்கால்களும் தெரிகின்றனவா என்று பார்த்துங்க. 3 முதல் 5 அடி தள்ளி உட்காருவது நல்லது. ஒரு 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 ஆர்வம் ஒன்று இருக்கும், கிட்ட உட்காந்து பார்ப்போமே நிறைய பெருகும் உண்டு. பிம்பம் தெரியாது. நீங்கள் பார்த்த பார்வையிலேயே உங்களுடைய முழு உடலையும் பார்க்க வேண்டும் என்றால் பிம்பம் உங்களுக்கு ஒரு 10 அடி தூரத்தில் இருந்தால் சௌகரியம். அண்ணாந்து பார்க்காம பனைமரத்தை பார்க்க முடியுமா? சொல்லுங்கள். ஒரு ஐக்கியூ. ஆமாம், ஒரு 10 அடி 15 அடி தள்ளி போயிடணுங்க. ஒரு 100 மீட்டர் தள்ளி இருந்துங்களேன், அண்ணாந்து பார்க்காம பனைமரத்தை பார்க்கலாம். ஆகவே தள்ளி இருந்து கொண்டீங்கன்னா பார்த்ததும் தலம் இந்த முழங்காலும் அந்த முழங்காலும் பார்வையை ஆட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியில்லை.
நிலைகுத்திய பார்வையிலேயே முழு உடலையும் நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக சௌகரியமான அளவில் தள்ளி உட்காந்துக்கணும். குள்ளமான பேர் வழியெல்லாம் 3 அடி தள்ளி உட்காந்தா போதும். உயர்ந்தவர்கள் எல்லாம் 5 அடி தள்ளி உட்கார்ந்து தான் ஆகணும். எல்லாம் சயின்ஸு தான். எல்லாம் மூடு மந்திரம், சடங்கு, சம்பிரதாயம், இது எப்படி தாங்க அப்படின்லாம் கிடையாது. இந்த காரணத்தினால இப்படி, இந்த காரணத்தால் இப்படி. கண் புதையுங்கள் என்று சொன்னால் கண் புதைக்கணும். எனக்கு கொஞ்சம் கண் புதைத்து காட்டுங்க, சும்மா இப்போது கண் புதைத்து காட்டுங்க. மூச்சு பயிற்சியில் கடைசி ஐட்டம். உள்ளங்கையின் நடுப்பகுதி கண்ணுக்கு நேராக வரணும், அவ்வளோதான் சயின்ஸ். அதில் உள்ளங்கையின் நடுப்பகுதி கண்ணுக்கு நேராக வரணும். அதனால் 4 விரலும் நெற்றி மேலே போய் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகும், கிராஸ் ஆகும். இதில் ஓவர் கிராசிங் கூடாது, கிராசிங் பண்ணாமல் இருக்கவும் கூடாது. வலது விரல்கள் மேலேயும் இடது விரல்கள் கீழேயுமாக இருக்க வேண்டும். இல்லை டெய்லி மூச்சு பயிற்சி செய்கிறவங்க எல்லாம் தெரியும். விளக்கு பயிற்சியில் 1 நிமிஷம் பார்க்கணும், 2 நிமிஷம் கண் புதைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுதான் இங்கேயும். அப்படி நீங்கள் அதிக நேரம் கண் புதைக்கலைன்னா கண் எரிச்சல் வரும், கண் வலிக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒன்றும் ஏற்படாது. அதனால் டக்குன்னு கை எடுத்துடக்கூடாது. அந்த 1 நிமிஷமோ குறைஞ்சபட்சம் ஈக்குவலாக கொடுத்தாகணும். 1 நிமிஷம் பார்ப்பது, 1 நிமிஷம் கண் புதைப்பது. விளக்கு பயிற்சியில் 2 நிமிஷம் கட்டாயம். இங்கேயும் 2 நிமிஷம்தான். ஆனால் பாருங்கள், ரொம்ப பேருக்கு கையை இப்படி வச்சு இருந்தால் இங்கே முழங்கையில் வலிக்கும், தோள்பட்டையில் வலிக்கும், கை பாரமாக இருக்கிறவங்க தெரியும், நம்ம கை வெயிட்டு நமக்கு தெரியும். அதனால் குறைச்சிட பார்ப்பாங்க. குறைச்சிடக்கூடாது. விளக்கில் 1 நிமிஷம் நீங்கள் பார்க்கணும். கண்ணெரிச்சல் வரலன்னா 1 நிமிஷம் பார்த்தா ஆகணும். இந்த கண்ணாடியில் 1 நிமிஷம் பார்க்க உங்களால் முடியாது. ஏன்னா நீங்கள்லாம் பெண்கள், ஜீவகாந்தம் ஆல்ரெடி அதிகமாக இருக்கும். எல்லாம் இளைஞர்கள், ஜீவகாந்தம் ஆல்ரெடி அதிகமாக இருக்கும். அதனால் அப்படி கண்ணாடியை பார்த்த உடனே தூக்கம் வர மாதிரி இருக்கும், பெருகி போச்சுன்னு அர்த்தம். கண்ணாடியை பார்த்து கொண்டு இருக்கும்போதே பிம்பம் கலங்க ஆரம்பிக்கும், திட்டாக மறையும், மேகம் மறைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் முறைச்சி பார்த்துட்டு உட்காந்தீங்கன்னா கண்ணாடி தான் இருக்கும், உங்களை காணாம போயிடுங்க. இது என்ன மாயாஜாலம்? கண்ணிலே ஜீவகாந்தம் பெருகி அதுவே ஒரு திரை மாதிரி அமைந்து மறைக்குதுன்னு அர்த்தம். இதில் மாயாஜாலமும் பயப்படுறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஆனால் அவ்வாறு ஜீவகாந்தம் பெருகி மறைக்குதுன்னா அதற்கப்புறம் கண்ணை திறந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுல என்ன லாபம்? சரி, பெருகி போச்சு, வந்த ஜீவகாந்தத்தை உள்ளேயே இருக்க ஸ்டாக் பண்ணுவோம் என்பதற்காக கண் புதைக்க வேண்டும். அதனால் 1 நிமிஷம் பார்ப்பதற்கு முன்னையே கண் புதைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கெல்லாம் ஏற்படும். நான் கொடுக்கும்போது 1 நிமிஷம் கொடுத்துட்றேன், நீங்கள் அதற்கு முன்னே கண் புதைக்கிறத புதையுங்க. 1 நிமிஷம் ஆகி போச்சுன்னா கண் புதைத்தல் என்று சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் கண் புதைத்தல் செய்யுங்க. முன்னையே தொடங்கினவங்க, இது வரைக்கும் தொடங்காதவங்க கண் புதைக்க ஆரம்பித்து விடலாம். அப்போது அமைதியாக எழுந்து கண்ணாடியை சரி பண்ணி 3 அடி தள்ளி உட்காந்துன்னு வச்சுக்கோங்க. கிடச்சி போச்சு கண்ணாடின்னு பார்க்காதீங்க, நான் அருள் காப்பு கொடுக்கணும். சரி, உங்களையும் கண்ணாடியும் சரி செய்து கண்ண முடியுங்க தாவ மாதிரி. அருள் காப்பு போட்டுக்கொண்டு தான் ஆரம்பிக்க வேண்டும். இவ்வளவு எச்சரிக்கை மீறி ஏதாவது ஒரு தாத்தா உள்ள வந்துட்டாருன்னா, நம்ம தாத்தா வந்தாலும் பரவாயில்ல, வீரப்பனோட தாத்தா வந்துட்டா என்ன பண்ணுறது? கொடூரமான ஆசாமிகள்லாம் இங்கே தான் கிடக்கிறாங்க, என்ன பண்ணுறது? அவங்க மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அருள் காப்பு போட்டுக்கொண்டு தான் ஆரம்பிக்க வேண்டும். அதே மாதிரி முடிக்கும்போது ஒரு சங்கற்பம், நல்ல சங்கற்பம் சொல்லித்தான் முடிக்க வேண்டும். அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வேன். இது பொதுவாக நல்ல சங்கற்பம். ஆனால் சில பெண்களுக்கு வயசு 28ஆவதுன்னு கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சீக்கிரமாக திருமணம் நல்ல இடத்தில் நடந்தேறட்டும் அப்படின்னு ஒரு சங்கற்பம் செய்து கொள்ளலாம். ஒருத்தர் படிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்.
எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க என்றோ என்று சங்கல்பம் செய்து கொள்ளலாம். ஒருத்தர் நிறைய முதல் வச்சுட்டு வியாபாரம் இல்லாமல் இருக்கிறார், எனக்கு சீக்கிரம் நல்ல வியாபாரம் ஏற்படுமாக என்று சொல்லிக்கொள்ளலாம் ஸ்பெஷல். ஆனால் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் என்பது மறக்கக்கூடாது. நான் முடிச்சுட்டு அந்த சங்கல்பம் சொல்கிற மாதிரி இதையும் முடிச்சுட்டு சங்கல்பம் சொல்லணும். மற்ற வாழ்த்தெல்லாம் தேவையில்லை. அருள்காப்பு அன்னை தந்தை ஆசான் வணக்கம். கண்ணை திறந்து பிம்பத்தை பார்ப்பது, கண் புதைப்பது, பிம்பத்தை பார்ப்பது, கண் புதைப்பது. க்ளோஸ் பண்ணும்போது அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வேன் 3 முறை போதும். அப்போ எழுந்த கண்ணாடியில் இடம் முடிங்க. இன்றைக்கி கண்ட்ராஸ்ட்டு பச்சை கலரு, கருப்பு கலரு, வெள்ளை கலர்லாம் இன்றைக்கி பார்க்க வேண்டாம். முன்னையே தகவல் தெரியாதனால நீங்கள் மாற்றி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. வேட்டிலாம் இனிமேல் கொண்டாட முடியாது. இந்த ஸ்டேஜ் பக்கமாக ரொம்ப நெருக்கமாக இருக்குது தம்பிகளா, ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாக இருக்கீங்க. அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் முழு உருவத்தை பார்த்தா போதும், முகத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உங்கள் அனைவருக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். இதில் ஆசான் அவர்களை உருக்கமாக வணங்கிக் கொள்ளணும். அவருடைய அனுமதியினோடும் ஆசினோடும் அருள் காப்போடும் அவருடைய ஒரு டெக்னிக், அதை நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே ஆசானுக்கு வணக்கம். கண்ணை திறந்து பிம்பத்தை பாருங்க. உற்றும் தொடர்ந்தும் கோர்ந்தும் கண்ணிமைக்காமலும் பாருங்க. இமையிலே சுமையோ கனமோ தெரிந்தால் ஒரு முறை இருமுறை நாமாக விரும்பி கண்ணிமைத்து கொள்ளலாமே தவிர மற்றபடி கண் தன் போக்கில் இமைத்து கொள்ள விடக்கூடாது. கண்ணிலே நேர் வழியுமானால் உடனுக்குடன் துடைத்து கொள்ள வேண்டும். சரி, கண் புதைக்கலாம். மூடிய கண்கள் மீது உள்ளங்கை வருமாறு வைத்து அணைத்துக் கொள்ள வேண்டும். ஓவர் கிராசிங் இல்லாமல், விரல்கள் கண்மேல் பதியாமல்
முழங்கை கனம் சில பேருக்கு அதிகமாக தொந்தரவாக இருந்தால் முழங்கைகளை நெருக்கி கொண்டீங்கன்னா வலி கம்மியாக இருக்கும். இந்த நேரம் உடல் முழுவதும் மனதை செலுத்தி கவனிக்கணும். அப்பொழுதுதான் பெருகி வந்து இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் உடலிலேயே நிலைக்கும். இல்லை என்றால் வந்த மாதிரி வெளியே போயிடும். ஜீவகாந்தம் உடலிலே சுழல்வது கூட சில பேருக்கு தெரியும். கண் திறக்கலாம். இன்னும் ஒரு முறை பிம்ப தரிசனம். பிம்பத்திலே தெரிகின்ற, கண்ணாடியிலே தெரிகின்ற நமது உடலை உற்றும் கூர்ந்தும் தொடர்ந்தும் பார்த்தல். கண்ணிமைக்கக்கூடாது என்ற ஒரு வலுக்கட்டாயம் கிடையாது. வேண்டுமானால் நம் விருப்பப்படி வைத்துக் கொள்ளலாம். சரி, கண் புதைக்கலாம். இரண்டாவது முறையாக உள்ளங்கையின் நடுப்பகுதி கண்ணுக்கு நேராக வரணும். மூச்சு பயிற்சியில் கடைசி ஆயிட்ட மாதிரியே தான். கூடுதலும் கிடையாது, குறைவும் கிடையாது. இப்போ மூச்சை கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது. பாஸ்டர் தான் அந்த மூச்சு பயிற்சி மாதிரி. கண் திறக்கலாம். மீண்டும் பிம்பத்தை உற்று தொடர்ந்து கூர்ந்து பார்க்கலாம்.
சரி, கண் புதைக்கலாம். உடல் முழுவதும் கவனம். சரி, கண்கள் மூடியபடி இருக்க கைகளை இறக்கி மடியில் வைத்துக் கொள்ளுங்க. சங்கல்பம் சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி சொல்லுங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இடத்துல வந்து உட்காந்துங்க. தவம் முடிக்கிற மாதிரி முடிச்சிட வேண்டியதுதான். அங்கேயே வச்சிருங்க. விளக்கு பயிற்சி ஒன்று, கண்ணாடி பயிற்சி ஒன்று, ரெண்டு தெரிந்து போனதுனால ரெண்டையும் ஒரே நாளில் செய்யக்கூடாது. உங்களுடைய சௌகரியப்படி, ஆர்வப்படி மாற்றி மாற்றி இது ஒரு நாள், அது 2 நாள், அது 2 நாள், இது ஒரு நாள் என்று செய்து கொண்டிருக்கலாம். இதில் ஒரு நன்மை, அதில் ஒரு நன்மை இருக்குது. விளக்கு பயிற்சியில் முகம் பொலிவு வரும், கண்களில் ஒளி கூடும். அதனால் நமது அருள் தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய முகவசியம் கிடைக்கும். முகவசியம் என்றால் நம்ம பார்த்தவொன்னே யாரும் நமக்கு இணக்கமாக இருப்பாங்க பார்த்தாங்கன்னா. கண்ணாடி பயிற்சியில் ஜெகவசியம் கிடைக்கும். ஜெகவசியம் என்றால் நம்மை பார்க்காமலே நம்ம பற்றி செய்தி கேள்விப்பட்டாலே, நம்ம ஃபோன் பண்ணாலோ, நம்ம லெட்டர் போட்டாலோ இணக்கம் கிடைக்கும்.
நட்பு கிடைக்கும். அது ஜெகவசியம். அப்படியே செய்துகிட்டே வந்தீங்கன்னா காலப்போக்கில் விளக்கு பயிற்சி தேவையில்லையே அப்படின்னு வரும். கண்ணாடி பயிற்சியை டெய்லி செய்யலாம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சி ஏதோ ஒன்று டெய்லி செய்வது நல்லது. ஒரு நாள் விட்டு போனால் பரவாயில்லை. தவம் விட்டு போகாமல் பார்த்துங்க. சந்தேகம் ஏதாவது இருந்தால் கேளுங்க. மணி 6 போகுது, முடிச்சிட போகிறோம். என்னம்மா தொடர்ந்து அதுக்கு அதாவது காற்று வந்து ஜீவகாந்தத்தை கரைச்சிரும். அதனால் ஃபேனை நிப்பாட்டி இல்லாமன்னா புழுக்கமாக இருக்கும். அது ஒரு தினசான பொருந்தா உணர்வு. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அந்த காலத்தில் ஃபேன் இல்லாமல் பழகலை, முடியாது நம்மளால். ஃபேன் இல்லைன்னா உட்காந்துருக்கோம். வந்தோன்னே அண்ணாந்து பார்த்தோம் பாருங்கள். காற்று மேலே விட 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 விடன்னு பட்டு விட்டால் தான் சுகமாக இருக்குது. ஆகவே அது ஒரு பொருந்தா உணர்வு வேண்டாம், ஃபேன் போட்டுக்கலாம். ஜீவகாந்த பெருக்கம் டெய்லி ரெகுலராக செய்யலாம். நீங்கள் 30 நாளும் செய்யலாம். பெண்கள் 27 நாள் தான் செய்யலாம். நடுவில் விட்டு போச்சுன்னா பரவாயில்லை, பண்ணிக்கிட்டு. காலையிலே எழுந்து டியூட்டிக்கு ஓட வேண்டியிருக்குதா? ஆமாம். அதனால் சரி, கேள்வி என்ன சொல்லுங்க. எதை? இல்லை, நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஜீவகாந்த பெருக்கம் தெரியுமா? தெரியும். ஜீவகாந்த பெருக்கம் பண்ணிக்கிட்டு போயிருங்க. கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்தா தொந்தரவு அதிகமாக இருக்குதா? இருக்காது. அது காரணம் தலை தான். ஏன்னா ஜீவகாந்தம் அதிகமாக இருக்கும்போது செலவு பண்ணுறது பிரியமாக இருக்கும். கம்ப்யூட்டர் செலவு, பெருக்கம் அதை ஸ்டாக் பண்ணுறது. அப்போ நீங்கள் தான் அவசியம் மிஸ் பண்ணாமல் ஜீவகாந்த பெருக்கம் பண்ணிட்டு போய் அங்கே போய் ஜீவகாந்த இழப்பு பண்ணணும். நீங்கள் ஏதோ தவறான ஒரு கருத்தை ஏற்படுத்திட்டுருக்கீங்க. இல்லை, கொஞ்ச நாள் செய்து பழகி பாருங்கள். ஏதோ அந்த மிஸ்கன்செப்ட் போகட்டும். கொஞ்ச நாள் நாம் சொல்கிற மாதிரி முறைப்படி செய்து பாருங்கள். தலைவலி குறையும், வராது. அப்புறம் அதுக்கு வேறு வேறு உபாயம் இருக்குது. எண்ணெய் தேய்ச்சி முழுகிறது, கலர் கிளாஸ் போட்டுக்கிறது, வேறு வேறு உபாயங்கள் இருக்குது. அதெல்லாம் கடைப்பிடிங்க. உடம்பு வேறு விதமாக உஷ்ணமாகாமல் பார்த்துக்கிறது, காரத்தை குறைக்கிறது, விவகாரத்தை குறைக்கிறது, இதெல்லாம் குறைச்சி பாருங்கள். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் சாமி சொல்லியே, கிடையாது. எங்கே படிச்சிங்க நீங்கள்? எங்கே போட்டிருந்தது? அதெல்லாம் சாமி சொல்லவே இல்லை. அந்த காலத்துலேருந்து 40 வருஷமாக அவர் சொல்லவே இல்லை. என்ன ஒன்று சொன்னாங்கன்னா அதை மின்சுக தவிர ஒன்று சொன்னால் வேறு ஒன்று நினச்சிக்கிறது. இந்த மாதிரி நாம் ஜீவகாந்த பெருக்கம் இதெல்லாம் செய்வதனால உடம்பு வந்து உஷ்ணமாகாது. அதனால் எண்ணெய் தேய்ச்சி முழுகிறத கூட விட்டுடலான்னு சொன்னாங்க. நான் அன்னைய தேதியிலே விட்டுட்டேன். ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி முழுகிறதுனா பெரிய தொந்தரவு எனக்கு. அது பாருங்கள், இப்போ இடிக்குது. இப்போ டெய்லி எண்ணெய் தேய்ச்சி முழுகிறேன். ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி முழுகிறேன்னா கண்ணு போங்குது. என் உடலில் உள்ள கோளாறு, தவத்தில் உள்ள கோளாறுன்னு நினச்சிடாதீங்க. அந்த எண்ணெய் தேய்ச்சி முழுகிறதை விட்டதே ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இளமையில் எண்ணெய் தேய்ச்சி முழுவலாம். உங்கள் முறைப்படி வாரம் ஒரு வாரத்துக்கு 2 நாளோ நீங்கள் தேய்ச்சி முழுவுங்க, அது நல்லது.
பண்ணிவிட்டு பண்ணலாமே, நல்லா பண்ணலாம். நல்லாவே இருக்கும். ஜீவகாந்தம் ஃபுல்லாக இருக்கும்போது ரிலாக்ஸேஷன் பண்ணால் நல்லாவே இருக்கும். அதுக்கும் இதுக்கும் எந்த கண்ட்ராஸ்ட்டும் கிடையாது. இந்த ஆழ்ந்த உறக்கம் வருதா, நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்னோடய அனுபவம் என்னென்னா, நான் கண்ணாடி பயிர் செஞ்சுட்டு அங்கேயே படுத்து ஒரு குட்டி தூக்கம் போடுவேன். என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். ஜீவகாந்தம் குதிர்ந்து போவதனால அதே ஒரு கனமாகவும் ஒரு சொக்கல் சொக்கி போயிடுவோம் அந்த இன்ப சுகத்தில். அப்படியே படுத்தா அது ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன். 5 நிமிஷம் தூங்கியிருப்பேன். ஐயோ 12 மணி ஆகிருக்கும் போல் இருக்குன்னு எழுந்தாக்க மணி 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அவ்வளவு அமைதியான ரிலாக்ஸேஷனை ஜீவகாந்த பெருக்க பயிற்சியே தருகிறது. அந்த சோர்வுக்காக நீங்கள் படுத்தா கூட தப்பு இல்லை, படுங்கன்னு நான் சொல்லலை. கண்ணாடி பயிற்சி செஞ்சால் அங்கேயே படுத்து தூங்கணும் என்று நான் சொன்னதாக யாராவது எழுதிக்காதீங்க, நோட்டை படிங்க பார்ப்பேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.